3 எம்எல்ஏக்களுமே தற்போது ஆதவர்ஜுனாவுடைய அலுவலகத்தில் தற்போது முகாமிட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் பார்க்கிறோம். 3 எம்எல்ஏக்களுமே தங்களுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அமைச்சர் ஆதவர்ஜுனாவை நேரில் சந்தித்து இருக்கிறாங்க. இதன் மூலமாக அவர்கள் விரைவில் தமிழக வெற்றி கழகத்தில் தங்களை இணைத்துக் கொள்வார்கள் என்றுதான் நமக்கு பொருள் படுகிறது. ஒருவேளை இடைத்தேர்தல் வருகின்ற பட்சத்தில் இந்த மூவரும் அதே தொகுதியில் போட்டியிடுவார்கள் என்ற ஒரு செய்தியும் நமக்கு கிடைக்கப்பெறுகிறது. 3 எம்எல்ஏக்களுமே எஸ்.பி. வேலுமணி ஆதரவு நிலைப்பாட்டிலிருந்து எடப்பாடி பழனிசாமியுடைய ஆதரவு நிலைப்பாட்டுக்கு சென்றால் பழையபடி தங்களுக்கு கட்சியில் மரியாதை இருக்குமா, பழையபடி தாங்கள் வகித்து வந்த பொறுப்பு மீண்டும் கிடைக்குமா என்ற கேள்விகள் எல்லாம் எழுகிறது. மரகதம் குமரவேலை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே 2014 நாடாளுமன்ற தேர்தலில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியிலிருந்து நாடாளுமன்றத்துக்கு தேர்வு செய்யப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதனைத் தொடர்ந்து 2019 நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் அவருக்கு காஞ்சிபுரம் தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. அந்த தேர்தலில் அவர் தோல்வி அடைந்தார். அதன் தொடர்ச்சியாக 2021 சட்டப்பேரவை தேர்தலில் மதுராந்தகம் தொகுதியிலிருந்து அவருக்கு போட்டியிடுவதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. முதல் முறையாக சட்டப்பேரவைக்கு தேர்வானார். அதனைத் தொடர்ந்து 2026 சட்டப்பேரவை தேர்தலில் மீண்டும் மதுராந்தகம் தொகுதி அவருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது. 2வது முறையாக சட்டப்பேரவைக்கு தேர்வாகி இருக்கிறார். அதே போல மகளிர் அணியிலும் கட்சியில மகளிர் அணியிலும் பொறுப்பு வகித்து வருவார் என்பது குறிப்பிடத்தக்கது. பெருந்துறை ஜெயக்குமாரை பொறுத்த வரைக்கும் 2021 சட்டப்பேரவை தேர்தலில் பெருந்துறை சட்டமன்ற தொகுதியிலிருந்து வெற்றி பெற்றவர் திரு ஜெயக்குமார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதனைத் தொடர்ந்து 2026 சட்டப்பேரவை தேர்தலிலும் மீண்டும் அவருக்கு பெருந்துறை தொகுதியில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. அதிமுக சார்பில் போட்டியிட்ட தோப்பு வெங்கடாச்சலத்தை எதிர்த்து தற்போது வெற்றி பெற்றிருக்கிறார் திரு ஜெயக்குமார். அவரும் தற்போது அவருடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். தாராபுரம் அதிமுகவிலேயே ஒரு கோட்டையாக பார்க்கப்படக்கூடிய ஒரு தொகுதி. தாராபுரம் தொகுதியிலிருந்து வெற்றி பெற்றவர் திருமதி சத்யபாமா. வெற்றி பெற்ற உடனேயே எஸ்.பி. வேலுமணி தரப்பு ஆதரவு நிலைப்பாட்டினை எடுத்து செயல்பட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் திருமதி சத்யபாமா. இந்த 3 பேருமே தங்களுடைய ராஜினாமா கடிதத்தை சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரை சந்தித்து நேரில் அந்த கடிதத்தை வழங்கியிருக்கிறாங்க. தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அதற்கான காரணம் என்ன, தங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன என்பதையெல்லாம் தலைமை செய்தியாளர்களை சந்தித்து விளக்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்த கையோடு தலைமைச் செயலகத்துல அமைச்சர் ஆதவர்ஜுனா அவருடைய அறைக்கு நேரடியாக சென்றிருக்கிறாங்க. 3 சட்டமன்ற உறுப்பினர்களையும் தன்னுடைய அலுவலகத்துக்கு வந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்களையும் பொன்னாடை போற்றி வரவேற்ற அமைச்சர் ஆதவர்ஜுனா அவர்களை தன்னுடைய அறையில அமர வைத்து அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வரக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்க்கிறோம். ஆதவர்ஜுனாவுடைய அறையில அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்த ஜெயக்குமார், மரகதம் குமரவேல் மற்றும் சத்யபாமா மூவருமே அமர்ந்து ஆலோசனை நடத்தி வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். ஒளிப்பதிவாளர்கள் காட்டக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். தலைமைச் செயலகத்துல சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரை சந்தித்து தங்களுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தற்போது நேராக தமிழக வெற்றி கழக அரசில் முக்கிய அமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஆதவர்ஜுனாவுடைய அறைக்கு சென்று ஆலோசனை நடத்தி வராங்க. அவர்களுடன் 3 எம்எல்ஏக்களுடன் அவருடைய மாவட்டங்களை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகளும் ஆதவர்ஜுனாவுடைய அறையில அமைந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அவர்களையும் பொன்னாடை போற்றி ஆதவர்ஜுனா மனமுவந்து வரவேற்று அவருடைய அறையில் அமர வைத்து தற்போது ஆலோசனை நடத்தி வருகிறார். இந்த 3 பேருமே விரைவில் தமிழக வெற்றி கழகத்தில் தங்களை இணைத்துக் வருவார்கள் என்றுதான் தெரிகிறது. தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அதிமுகவில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் விலகி அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய எம்எல்ஏக்கள், அதே போல அமைச்சர் செங்கோட்டையன், அதே போல தமிழக வெற்றி கழகத்துல முக்கிய அமைச்சர்களாக இருக்கக்கூடிய திரு என். ஆனந்த் மற்றும் ஆதவர்ஜுனா போன்ற முக்கிய நிர்வாகிகளை சந்தித்து அதிமுகவினர் தங்களை தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொண்ட வண்ணம் இருக்கிறாங்க. பல மாவட்டங்களில் இந்த இணைப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில தலைமைச் செயலகத்தில் வைத்தே தற்போது இந்த இணைப்பு நிகழ்ச்சி நடைபெறுகிறதா என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. ஜே.சி.டி. பிரபாகரை சந்தித்து தங்களுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த கையோடு அவர்கள் தங்களுடைய ராஜினாமா செய்வதற்கான காரணங்கள் என்ன என்று விளக்குவார்கள் என்று எதிர்பார்த்தால் அவர்கள் தலைமைச் செயலகத்துல சபாநாயகர் அறையிலிருந்து நேராக தற்போது அமைச்சர் ஆதவர்ஜுனாவுடைய அறைக்கு சென்றிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் பார்க்கிறோம். விசித்திரமான ஒரு காட்சியாக தான் இந்த காட்சி இருக்கிறது. நேற்று வரை சற்று நேரத்துக்கு முன்பு வரை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களாக அங்கம் வகித்து பதவி வகித்து வந்த இந்த மூவருமே தற்போது அவருடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறாங்க. பதவியை ராஜினாமா செய்த கையோடு தற்போது அமைச்சர் ஆதவர்ஜுனாவை சந்தித்து ஆலோசனை நடத்தி வராங்க. இந்த சூழ்நிலையில இந்த செய்தி ஒரு முக்கியமான செய்தியாக பார்க்கப்படுகிறது. தமிழக வெற்றி கழகம் பெரும்பான்மை நிரூபிக்கப்பட்ட ஒரு சூழல் வந்தபோது, வேண்டிய ஒரு சூழல் வந்தபோது
சட்டப்பேரவையில இந்த 3 எம்எல்ஏக்களுமே தமிழக வெற்றி கழக அரசுக்கு ஆதரவு தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இவர்கள் மட்டும் இல்லாமல் எஸ்.பி. வேலுமணி அவருடைய ஆதரவு எம்எல்ஏக்களாக 25 பேரும் அன்றைய தினம் தமிழக வெற்றி கழக அரசுக்கு ஆதரவு தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த சூழ்நிலையில இன்று காலை வேலுமணி ஆதரவு எம்எல்ஏக்கள் ஒவ்வொருவராக அங்கிருந்து பிரிந்து சென்று எடப்பாடி பழனிசாமியுடைய ஆதரவு நிலைக்கு தங்களை மாற்றிக் கொண்டிருக்கிறாங்க. ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் சுகுமார், அதே போல சங்கரன்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் திலீபன், காங்கேயம் சட்டமன்ற உறுப்பினர் என்.எஸ்.என். நடராஜன், பன்ருட்டி சட்டமன்ற உறுப்பினர் மோகன் மற்றும் அந்தியூர் சட்டமன்ற உறுப்பினர் ஹரிபாஸ்கர் உள்ளிட்ட 5 எம்எல்ஏக்கள் இந்த தினம் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்னும் பல்வேறு எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமி முகாம் இடத்துல பேச்சுவார்த்தை நடத்தி வராங்க. விரைவில் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து தங்களுடைய ஆதரவை தெரிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில ஒரு ட்விஸ்டாக, ஒரு திருப்பு முனையாக தான் இந்த 3 எம்எல்ஏக்களும் ராஜினாமா செய்திருக்கக்கூடிய செய்தி நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. எஸ்.பி. வேலுமணி ஆதரவு எம்எல்ஏக்களாக இருந்த 3 எம்எல்ஏக்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறாங்க. மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல், பெருந்துறை சட்டமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார், தாராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சத்யபாமா, இந்த 3 எம்எல்ஏக்களும் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறாங்க. ராஜினாமா கடிதத்தை தலைமை செயலகத்துல சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரை நேரில் சந்தித்து இந்த ராஜினாமா கடிதத்தை வழங்கியிருக்கிறாங்க. ராஜினாமா கடிதத்துல அவர்கள் என்ன காரணம் தெரிவித்திருக்கிறார்கள் என்பது குறித்த அந்த தகவல் எல்லாம் வெளியாகவில்லை. வெளியில் செய்தியாளர்களை சந்தித்து தாங்கள் ஏன் ராஜினாமா செய்தோம், எதற்காக ராஜினாமா செய்தோம், எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன என்பதையெல்லாம் செய்தியாளர்களிடத்துல தெரிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில திருப்பு முனையாக தற்போது தலைமை செயலகத்துல முக்கிய அமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஆதவர்ஜனாவுடைய அறைக்கு நேரடியாக இந்த 3 எம்எல்ஏக்களுமே சென்றிருக்கிறாங்க. இந்த 3 எம்எல்ஏக்களையுமே பொன்னாடை போற்றி ஆதவர்ஜனா அவர்கள் வரவேற்று இருக்கிறார்கள். தற்போது அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இருக்கையில 3 எம்எல்ஏக்களையும் வரிசையாக அமர வைத்து அவர்களிடத்துல ஆலோசனை நடத்தி வருகிறார் திரு ஆதவர்ஜனா. என்ன பேசப்படுகிறது, அவர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்கப்படுகிறதா என்பதெல்லாம் நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். விரைவில் அவர்கள் 3 பேரும் தமிழக வெற்றி கழகத்தில் தங்களை இணைத்துக் கொள்வார்கள் என்று தெரிகிறது. இந்த அளவில் பார்க்கும்போது மொத்தமாக இருக்கக்கூடிய 234 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அந்த எண்ணிக்கையில 4 தொகுதிகள் தற்போது காலியாக இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே 2 தொகுதியில திரு விஜய் அவர்கள் போட்டியிட்டார். பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதியில போட்டியிட்டார். அந்த பெரம்பூர் தொகுதியினுடைய உறுப்பினர் பதவியை தக்க வைத்துக் கொண்டார். திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியில அந்த எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார். அந்த அடிப்படையில அந்த தொகுதிக்கு எப்போது வேண்டுமானாலும் இடைத்தேர்தல் நடத்துவதற்கான வாய்ப்பு இருந்த சூழ்நிலையில தற்போது மேலும் 3 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்திருக்கிறாங்க. பெருந்துறை தொகுதி, மதுராந்தகம் தொகுதி மற்றும் தாராபுரம், இந்த 3 தொகுதியுமே காலியாகிறது. இந்த 3 தொகுதியோடு சேர்த்து திருச்சி கிழக்கையும் சேர்த்து 4 தொகுதிக்கு இடைத்தேர்தல் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 3 பேர் தங்களுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருக்கிறாங்க. இந்த செய்தியை தான் தற்போது பார்த்து வருகிறோம். தலைமைச் செயலகத்துல சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரை சந்தித்து 3 எம்எல்ஏக்களுமே தங்களுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருக்கக்கூடிய அந்த செய்தியை தான் பார்த்து வருகிறோம். மரகதம் குமரவேல், மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல், பெருந்துறை சட்டமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார் மற்றும் தாராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சத்யபாமா, இந்த 3 எம்எல்ஏக்களுமே தங்களுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருக்கிறாங்க. இந்த 3 பேர்ல மரகதம் குமரவேல் மற்றும் ஜெயக்குமார் 2வது முறையாக எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மதுராந்தகம் தொகுதியிலிருந்து ஏற்கனவே 2021 சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்றவர் திருமதி மரகதம் குமரவேல். 2026 சட்டப்பேரவை தேர்தலிலும் 2வது முறையாக வெற்றி பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. பெருந்துறை ஜெயக்குமாரும் 2021 சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். அதனைத் தொடர்ந்து 2026 சட்டப்பேரவை தேர்தலிலும் 2வது முறையாக வெற்றி பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தாராபுரம் தொகுதியிலிருந்து வெற்றி பெற்றவர் திருமதி சத்யபாமா. இந்த 3 பேருமே சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு எஸ்.பி. வேலுமணி ஆதரவு எம்எல்ஏக்களாக செயல்பட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 பிரிவாக பிரிந்து செயல்பட்டு வந்தாங்க. மொத்தமாக இருக்கக்கூடிய 47 எம்எல்ஏக்கள்ல 25 எம்எல்ஏக்கள் எஸ்.பி. வேலுமணி தரப்பு ஆதரவு எம்எல்ஏக்களாகவும்,
22 எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆதரவு எம்எல்ஏக்களாகவும் செயல்பட்டு வந்த நிலையில இன்று காலை முதலே பல்வேறு திருப்பு முனைகள் நடைபெற்று வருகிறது அதிமுகவில். எஸ் பி வேலுமணி தரப்பு ஆதரவு எம்எல்ஏக்களாக இருந்த 5 எம்எல்ஏக்கள் தங்களுடைய நிலைப்பாட்டினை மாற்றிக்கொண்டு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறாங்க. ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் திரு சுகுமார், அதே போல அந்தியூர் சட்டமன்ற உறுப்பினர் ஹரிபாஸ்கர் மற்றும் பன்ருட்டி சட்டமன்ற உறுப்பினர் மோகன் மற்றும் சங்கரன்கோவில் சட்டமன்ற உறுப்பினர், அதே போல காங்கேயம் சட்டமன்ற உறுப்பினர் NSN நடராஜன் உள்ளிட்ட 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமி முகாமுக்கு தங்களுடைய முகாமுக்கு மாறிவிட்டார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கை, எடப்பாடி பழனிசாமியுடைய ஆதரவு எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கை 22 27 அதிகரித்து விட்டது. எஸ் பி வேலுமணி தரப்பு ஆதரவினுடைய எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கை 25 20 குறைந்து விட்டது. இது மேலும் இந்த எண்ணிக்கையில மாறுபாடு இருப்பதற்கான வாய்ப்பு, ஒரு சூழல் உருவாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில மேலும் சில எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமியுடைய ஆதரவு நிலைப்பாட்டுக்கு மாற இருக்கிறார்கள். விரைவில் எடப்பாடி பழனிசாமி நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவிக்க இருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி வந்தவண்ணில் இருந்தது. ஆனால் இந்த செய்தி ஒரு பக்கம் வந்து கொண்டிருக்கும் போது மேலும் ஒரு திருப்புமுனை ஏற்படுத்தக்கூடிய வகையில 3 எம்எல்ஏக்கள் அவர்களுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறாங்க. மதுராந்தகம் எம்எல்ஏ மரகதம் குமரவேல், பெருந்துறை எம்எல்ஏ ஜெயக்குமார், தாராபுரம் எம்எல்ஏ சத்யபாமா, இந்த 3 பேருமே தங்களுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருக்கிறாங்க. சரி, ராஜினாமா செய்துவிட்டார்கள். அவருடைய நிலைப்பாடு, அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன, அடுத்த கட்டமாக அவருடைய நிலைப்பாடு என்ன, எதிர்காலத்தில் அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்பது குறித்து அவர்கள் செய்தியாளர்களிடத்துல விளக்கம் அளிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில செய்தியாளர்கள் எல்லாம் அவளோடு அவருடைய செய்தியாளர் சந்திப்புக்காக வெளியே காத்துக் கொண்டிருந்த நிலையில திருப்புமுனை ஏற்படுத்தக்கூடிய வகையில சபாநாயகர் அறையிலிருந்து நேரடியாக அவர்கள் அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவருடைய அறைக்கு தற்போது சென்றிருக்கிறாங்க. தற்போது ஆதவ அர்ஜுனாவுடைய அறையில 3 எம்எல்ஏக்களுமே ஆதவ அர்ஜுனாவுடன் ஆலோசனை நடத்தி வரக்கூடிய காட்சிகளை தான் பார்க்கிறோம். சபாநாயகர் அறையிலிருந்து நேரடியாக அமைச்சர் ஆதவ அர்ஜுனாவுடைய அறைக்கு சென்றிருக்கிறாங்க. 3 பேரையுமே அமைச்சர் ஆதவ அர்ஜுனா பொன்னாடை போற்றி வரவேற்றார். அதனை தொடர்ந்து அவருடைய அறையில அமர வைத்து அவர்களிடத்துல ஆலோசனை நடத்தி வருகிறார். இந்த 3 எம்எல்ஏக்களுமே அவருடைய அடுத்த கட்ட நிலைப்பாடு என்ன என்பது நமக்கு ஓரளவுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் தான் இந்த காட்சிகள் தான் நாம் பார்க்கிறோம். அவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கை தமிழக வெற்றி கழகத்தில் அவர்கள் இணைய இருப்பதுதான் தற்போது நமக்கு தகவலாக சொல்லப்படுகிறது. அதிகாரப்பூர்வமாக விரைவில் 3 பேருமே தமிழக வெற்றி கழகத்தில் தங்களை இணைத்துக் கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து இந்த 3 தொகுதிக்குமே இடைத்தேர்தல் நடத்துகின்ற பட்சத்தில் இந்த 3 பேரே மீண்டும் வேட்பாளராக போட்டியிடுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக தான் தகவல் வருகிறது. தமிழகத்துல எந்த துறையிலும் ஊழல் இல்லை, ஊழல் இல்லாத ஆட்சிதான் நடைபெறுகிறது என்று ஆதவ அர்ஜுனா தெரிவித்திருந்தார். செய்தியாளர் சந்திக்கும் போது அவர் தெரிவித்திருந்தார். இந்த சூழ்நிலையில இந்த 3 எம்எல்ஏக்களுமே தற்போது பதவியை ராஜினாமா செய்து கொள்வோடு சபாநாயகர் அறையிலிருந்து முக்கிய அமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஆதவ அர்ஜுனா அவருடைய அறைக்கு தான் சென்றிருக்கிறாங்க. அவர்களை சந்தித்து ஆலோசனை நடத்தி வரக்கூடிய ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம். ஏற்கனவே திருச்சி கிழக்கு தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்துவதற்கான ஒரு சூழல் இருக்கக்கூடிய பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.